நாம் இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சுண்டக்காய் வந்து இப்போ நான் எடுத்துருக்கிற சுண்டக்காயை நல்லா தட்டி எடுத்துக்குங்க. கீழே ஒரு கட்டை வச்சு மேலே ஒரு கல் வச்சு நான் நல்லா கொட்டுறேன். அது நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ ஒன்றுன்னா பிச்சு போட்டு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த விதை வந்து உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விதை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கசக்கும். அதனால் நான் நல்லா வந்து அலாசி கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த வழுவழுப்பு இருக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். லிஸ்ட்டு வந்து கடைசியில் இருக்குது, நீங்கள் கீழே பார்த்துக்குங்க. இப்போது ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கருவேப்பிலை போடுறேன். எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ வதங்கிட்டதுக்கப்புறம் நாம் திருவி வச்சுருக்கிற தேங்காயை ஒரு மூடி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அரைக்கணும், அதுக்கு கொஞ்சம் ஆறணும். அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ திருப்பி இன்னொரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், கடலப்பருப்பு, உளுந்து, வெந்தயம், எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இப்போ போடுறோம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காயை வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிலில் வச்சுருந்துருக்கிறேன். ஏன்னா அந்த வழுவழுப்பு போயிருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்குனிங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம முதலே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த இதில் நல்லா வந்து சுண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஊற்றலாம். ஓகேவா? இப்போ நல்லா கலக்கிட்டு புளி 1 கப்பு, நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி வந்து இப்போ நம்ம 1 கப்பு வந்து உள்ளே ஊற்றிட்டோம். கொஞ்சம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா. நான் அடுப்பு இப்போ வேகமாக வச்சு நல்லா குழம்பு கொதிக்க வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்து நிற்குது.
இதோட அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சு. இப்போ சூடான சுண்டல் வத்தல் குழம்பு ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.